பேசுதமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில மதுரைக்கு வந்த அமித்ஷா அவர்களை குறித்து விரிவாக பேசுவதற்காக டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபால் அவர்கள் இருந்திருக்காரு. வணக்கம் சார். நமஸ்காரம். சார், பரபரப்பான அரசியல் சூழல். அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்திருக்காரு. இதனுடைய முக்கிய அஜெண்டாவாக என்ன இருக்கா? அமித்ஷா அவருடைய டாப் லிஸ்ட்ல என்ன இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்தை 2026 தூக்கி எறிய வேண்டும், பூண்டோடு எறிய வேண்டும். அவர் ஏற்கனவே ராஜ்யசபாவில் சொல்லியிருக்காரு. அமித்ஷா சென்னைக்கு வரும்போதெல்லாம் டிஎம்கே என்றால் ட்ரக் முன்னேற்ற கழகம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். நிர்மலா சீதாராமனும் சொல்லியிருக்கிறார். அதை முன்னெடுத்துத்தான் மதுரையில் முக்கியமான 12 பேருடன் பேசியது, கோர் கமிட்டியுடன் பேசியதனுடைய சாராம்சத்தை நான் பேசு தமிழா பேசு நேயர்களிடம் எக்ஸ்க்ளூசிவாக, ஸ்பெஷலாக, ஸ்கூப்பாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கூடிய விரைவில் தமிழகத்தில் போதைப் பொருளில் நடந்த அட்டகாசம் 39,000 கோடி ரூபாய் விஷயத்தை பற்றி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நன்றாக துருவி அரைந்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம் என்ற ஒரு வாக்குறுதியை அமித்ஷா டாப் 5% சொல்லியிருக்கிறார் மதுரையில். அதுதான் ஸ்பெஷல் ஸ்டோரி. என்னை பொறுத்தமட்டு போதாத குறைக்கு வெற்றிவேல் வீரவேல் என்று வேல் முருகனுடைய பாத யாத்திரைக்கும் 22ஆம் தேதி நடைபெறக்கூடிய ஒரு மாநாட்டிற்கு ராஜ்நாத் சிங்கை அனுப்பி வைக்கிறேன் அல்லது நட்டா வருவார் என்றெல்லாம் சொல்லி, நட்டா ஏற்கனவே வீரவேல் மாநாட்டுக்கு வந்திருக்காரு. இப்ப ராஜ்நாத் சிங் தான் வரணும். ஆக மொத்தம் யோகி ஆதித்யநாத் கூட வர இருக்கிறார். ஆக சென்னையில் இருந்து மதுரை வரையில் யோகி ஆதித்யநாத் 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை குறைந்தது 5 இடங்களில் பேச இருக்கிறார். இது ஒரு மாபெரும் திருப்பமாக இருக்கும். தமிழக அரசியலில் மீண்டும் பாஜக தலைவர்கள் தமிழகத்தில் சனாதனத்தை பற்றி கொசு, டெங்கு, மலேரியா, கொரோனா என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலின் இப்பொழுது படுத்து விட்டார். அவருக்கே உடல்நிலை சரியில்லாத போய்விட்டது. இந்த சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னது மோடிக்கும் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் என்று. ஆனால் உண்மையாக அமித்ஷா மதுரைக்கு வந்த பிறகு உதயநிதி வயத்தில் புலியை கரைத்தது என்ன என்று கேட்டால், ரித்தீஷ் இந்த மாதம் அரசு செய்யப்படுவாரா? அது கேள்வி. பதில் என்ன என்று கேட்டால், கண்டிப்பாக முயற்சிகள் செய்யப்படும். காரணம் என்ன என்று கேட்டால், ரித்தீஷ் வந்துட்டார் இப்போ சென்னையில. சென்னை ஒன்லி. அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமித்ஷாவுடைய அனுமதியுடன் கூட துஷார் மேத்தா என்று சொல்லக்கூடிய சொலிசிட்டர் ஜெனரலுடைய டிபார்ட்மெண்ட், சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த செல் ஆஃப் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 14 பக்க ரகசிய அறிக்கையை சீல்டு கவர்ல கொடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேற்று முன்தினம். அந்த வெள்ளிக்கிழமை கொடுத்ததில் கண்டிப்பாக வரக்கூடிய 12-13 தேதி வாக்கில் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பற்றி அந்த வெக்கேஷன் பெஞ்ச் அந்த மேட்டரை ஹியர் பண்ணும். காரணம் 15 நாள் டைம் கொடுத்திருக்காங்க. டாஸ்மார்க் பத்தி நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட். டாஸ்மார்க் அதிகாரிகளை விசாரணை செய்வதற்குத்தான் தடையே தவிர போதைப் பொருள் விற்பது, சாராயத்தை விற்பது, டாஸ்மார்க் இருக்கக்கூடிய அனைத்து மற்ற செந்தில் பாலாஜி கனெக்ஷனோ இருக்கக்கூடிய கரண்ட் சிட்டிங் மினிஸ்டருடைய கனெக்ஷன்ஸ் எல்லாம் கூட விசாரணை பண்ணுவதை தடை செய்யவில்லை. மு கருணாநிதியினுடைய ஆப்த ஒரு குணமான ஸ்டாலினை நிறுவி வைத்தார். அண்ணாதுரை மு கருணாநிதி நிறுவி வைத்தார். பவுஷரமும், ஏ கோவிந்தசாமி, NV நடராஜன், VR நெடுஞ்செழியன், KA மதியழகன், KA கிருஷ்ணசாமி, நாஞ்சில் மனோகரன், அப்புறம் K ராஜாராம் போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் வைத்து திமுகவை வளர்த்தார் அண்ணாதுரை 1967. அந்த சமயத்தில் தங்களுடன் நான் சென்னைக்கு வந்திருந்தபோது தங்களுடைய அலுவலகத்தை கூட நான் சொன்னேன், உணர்ச்சி வசப்பட்டு கூட பேசினேன். என் மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபத்ரன் திமுக, காகிதம் இல்லை, அண்ணாதுரை, சுதந்திர கட்சி 3க்கும் தூதுவராக இருந்தார் ராஜாஜியிடம். அந்த சாலையில் எனக்கு தமிழ்நாடு அரசியல் நன்றாக தெரியும். ஆனால் அண்ணாதுரை 5 முக்கிய திமுக நபர்களை கொடுத்தா கட்சி வளர்ந்தது. இத்தனை நாள் 40 வருஷம் பதவியில் இருந்தாங்க, 50 வருஷம் கட்சியா இருந்தது. ஆனா கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட கொடுக்கச்சு 5 பேர் கொடுக்கல. இப்ப ஸ்டாலின் உதயநிதி கிட்ட கொடுக்கச்சு 5 பேர் கொடுத்துட்டாரு. அவங்களுக்கு யார் தெரியாது, திராவிடத்தின பத்தி தெரியாது. யார் சொல்லுங்க பாப்போம். உதயநிதி கூட இருக்கிறதா? உதயநிதிக்கு ஸ்டாலின் கொடுத்த 5 பேர் பரிசு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. ரித்தீஷ் 1, அடுத்ததாக அந்த விக்ரம் ஜூஜு என்பவர் 2,
அடுத்து மூன்றாவதாக அந்த ஆகாஷ் பாஸ்கரன் என்பவர். ஆக மொத்தம் இந்த மாதிரி எல்லாம் மீதி 2 பேர் 5 பேர் மொத்தம். இவங்க எல்லாம் உதயநிதியா தேவைப்பட்டவங்க. அவங்களுக்கு திமுக சம்பந்தமே கிடையாது. கருணாநிதி வளர்த்தார் திமுகவை, அண்ணாதுரை வளர்த்தார் திமுகவை, அவ்வளவு கடினப்பட்டு வளர்த்தார். ஆனா இந்த ஒரு 5 பேர் ஊர் பேர் தெரியாதவங்க எல்லாம் எங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் வசிப்பவர், பெயர் சொல்ல விருப்பவில்லை, அந்த ஊரை சொல்ல விருப்பவில்லை. அந்த ஊர்ல தான் நிதிஷ் இருந்தாராம். 2016, 17, 18 அந்த புகைப்படம் எல்லாம் எங்கிட்ட இருக்குது. அதைத்தான் விசாகன் டாஸ்மார்க்குடைய எம்டி ஐஏஎஸ் ஆபீசர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லிட்டாரு. நீங்க டாஸ்மாக் குறித்து குறிப்பிட்டீங்க. அதுல வந்து திமுக காரங்க என்ன கிளைம் பண்றாங்க? ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு நிமிஷம். இந்த 5 பேர்ல இருப்பது எல்லாருக்கும் சேர்ந்து 50,000 கோடி சொத்து எப்படிங்க வந்தது? ஒரு சைக்கிள் கூட வாங்காதவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதுதானே பழனிவேல் தியாகராஜ் சொன்னாரு. ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட் ஆஃப் அமித்ஷா, இதையெல்லாம் தான் மனதில் வைத்துக் கொண்டு அமித்ஷாவிடம் கண்டிப்பாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதிகாரிகள் பிரீஃப் செய்கிறார்கள். விசாரணை முடிந்தவுடன் குறிப்பு சொல்லுகிறார்கள். காரணம் இதில் மணி லாண்டரிங் இருக்கிறது என்று. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்றால் நிர்மலா சீதாராமனுக்கு சொல்ல வேண்டும். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மணி லாண்டரிங் என்றால் அது அமித்ஷா கிட்ட போயிடும். அது டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படி போயிடும். அமித்ஷா வந்து அது சிபிஐ கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. ஏன்னா சிபிஐ, இன்கம் டாக்ஸ், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எல்லாம் ஒரு குரூப்ல வந்து ஒரு பிளட் குரூப். அதெல்லாம் இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இடியை தடை செய்தால் நான் சிபிஐ என்கொயரி பண்ணா என்ன பண்ணுவாங்க? ஸோ ஆக மொத்தம் இதைத்தான் அமித்ஷா விளக்கமாக சொல்லியிருக்கிறார் இந்த ப்ரோ குரூப் மீட்டிங்ல. அதை புரிந்து கொண்டு கண்டிப்பாக நயினா நாகேந்திரன், அண்ணாமலை போன்றவர்கள், ராம சீனிவாசன் போன்றவர்கள், வானதி சீனிவாசன் போன்றவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள், எச் ராஜா போன்றவர்கள் கண்டிப்பாக அந்த யூகத்தை எடுத்து 2026 வருடத்தில் திமுகவை தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் அவருடைய. இது ஏற்கனவே அமித்ஷா ஓப்பனா சொல்லியிருக்காரு. நான் சொல்றது ஒன்று ரகசியம், இன்னைக்கு சொன்னது ரகசியமே தவிர எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல வச்சு 39,000 கோடி மென்ஷன் பண்ணியிருக்காரு அவரு. நான் ஒன்னும் புதுசா சொல்லல. இருப்பினும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு அஃபிடேவிட் சீல்ட் என்வலப்ல. அதுல என்னென்ன இருக்கு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அதையும் வெளியிட மாட்டேங்கிறாங்க மத்திய அரசு. திமுக வந்து ஸ்டாலின் வந்து அங்க போய் பார்த்துட்டு என்ன விட்டுரு, என் பையனை விட்டுரு, என் மாப்பிள்ளையை விட்டுருன்னு சொல்லி காலில் விழுந்தாலும் கிடையாது. அப்படி விழுந்தா கூட விட மாட்டாங்க. மோடிக்கு கருப்பு கொடி காமிச்சாங்களே, வெள்ளை கொடி காமிச்சாங்களே, இது என்னது? தடால் நட்டு கனிமொழியை இட்டுட்டு போறது ஃபாரினுக்கு, அதுக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க? எங்க இன்னொரு எம்பி இல்லைங்களா கனிமொழின்னா? வேற ஏதாவது ஏ ராஜா இல்லையா, டிஆர் பாலு இல்லையா? ஏன் கனிமொழியை தேர்ந்ததுக்கான காரணம் என்ன சார்? தயாநிதி மாறன் இல்லையா? தயாநிதி மாறன் குட்டி அம்பானி என்று புகழ் பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் 8 குட்டி அம்பானிகள் இருக்கிறார்கள். டிஆர் பாலு உள்பட, ஜெகத் கிருஷ்ணன் உள்பட, கனிமொழி உள்பட எல்லாரும். ஏன் கனிமொழியை சூஸ் பண்ணாங்க? ஏன் சூஸ் பண்ணாங்க சார்? அது நீங்க ஜவாப் கொடுங்க. இந்த கமெண்ட் செக்ஷன்ல பேசு தமிழா பேசு ராஜகோபால ஸ்ரீவத்சனுடைய அந்த பேட்டியில கமெண்ட் செக்ஷன்ல பப்ளிக் ரெக்கார்ட் இட். நம்மளும் தெரிஞ்சுக்கலாமே. எனக்கு அந்த விஷயம் தெரியும், அது சொல்ல மாட்டேன் இப்போ. லெட் வியூவர்ஸ் ரெக்கார்ட் இட். இந்த திமுக ரொம்ப வசமா மாட்டிட்டாங்க இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? மாட்டின்டாச்சு சிவசன், மாட்டின்டாச்சு. இனிமேல் எழுந்துக்க முடியாது. 4 பக்கம் நெருக்கிட்டாங்க அப்படி போட்டு. ஒரு டெம்பரரி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்ததுனால OMR ரோட்ல 13வது மாடியில 5 ரூம் உள்ள இடத்துல நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரர் ராத்திரிலாம் கூத்தடிச்சாங்களாம். தண்ணியை போட்டுட்டு ட்ரக் போட்டுட்டு அந்த ரூமை சீல் அடிச்சிருக்காங்களே. சுப்ரீம் கோர்ட் அந்த ரூமை திறக்க சொல்லியிருக்காங்களா? என்னங்க பேச? அதனால தானே உதயநிதி ஜுரம் வந்து மூக்ஷன் இப்ப படுத்துக்கிட்டாரு. உதயநிதிக்கு நான் இதை பரிசாக அளிக்க விரும்புகிறேன். காரணம், இதிலிருந்து அவர் குணமடைந்தால் நல்லது. இதை நான் தங்களுக்கு பார்சல் அனுப்புகிறேன். இதன் மூலமாக இந்த மருந்தை சாப்பிட்டால் கண்டபடி சிரிக்காத யானி, சிரிக்காதீங்க நீங்க. பாவம் அவருக்கு உடம்பு சேலை படுத்திருக்காரு. இது அது வாங்க இந்த மூக்கில் உண்டாந்து ஜலதோஷம் போடும். சனாதனத்தை கொசுன்னாரு. இப்ப கொசு படுத்துட்டார். டெங்கு வந்துருச்சுன்னு அவருக்கு, இல்ல கொரோனாவா? என்னங்க இது? இதுதான் பாஜக வந்து ஈடியில கூட ஏதாவது மன்னிச்சாலும் மன்னிச்சிருவாங்க. கொரோனா விஷயத்தின் சனாதனத்தை சொன்னதுனால மத்திய பிரதேச அரசாங்கத்தை கோட்டை விட்டாங்களா காங்கிரஸ். கமல்நாத் எங்கிட்ட சொன்னார். அவர் உங்க ஒரு 50 பேர் கூட்டத்துல 2 பேர் மாட்டினாங்க. ஒருத்தர் தப்பிச்சுட்டாரு, ஒருத்தர் மாட்டின்னுட்டாரு.
ரெண்டு கூட்டம் நடந்ததுங்க. 50 பேர் 40 பேர் 30 பேர் உட்கார்ந்துக்கிறோம். ஒண்ணுத்துல பொன்முடி உரையாற்றினார். அதுல வடகலை தெங்கலை என்றெல்லாம் நின்று படுத்து அவர் மருந்து காலி ராஜினாமா பண்ணிட்டார். ஆனா இன்னொருத்தர் சனாதன தர்மத்தை டெங்கு என்று சொன்னவர் சுப்ரீம் கோர்ட் முன்ன போயிட்டு இப்ப டெங்குல படுத்துட்டு இருக்காரு. அவரையும் ராஜினாமா பண்ணல. அதை பாஜக விடாது. அதுதான் சொல்ல வரேன். அமித்ஷா விட மாட்டார். கண்டிப்பாக 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 அதை விட மாட்டாங்க. அதையும் தவிர தமிழகத்திற்கு வரக்கூடிய யோகி ஆதித்யநாத் அதை பற்றி மீண்டும் மீண்டும் பேசுவார். அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஆச்சுங்க. ஸ்ரீவத்சன் ஒன்னு சொல்றேன், தமிழக அரசியல் அல்ல அகில இந்திய அரசியலை நன்றாக தெரிஞ்சு புரிந்து கொண்டதனால், இது வெள்ளமர ஆச்சு மரம் தலைமை நரிச்சு போனது வெயில்னாலேயும் உடம்புனாலே இல்லை, முதிர்ச்சியினால். அதை நான் பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். உன்னுடைய பேசிக் கோர் ஐடியாலஜிலேருந்து நீங்க டிவியேட் ஆனீங்கன்னா வச்சுங்க ஸ்ரீவத்சன், உங்க கட்சி காரி. இப்ப காங்கிரஸ் எங்க இருக்கு பாருங்க. அவங்க ஆர் தே லெஃப்ட் ஆஃப் ரைட் ஆஃப் சென்டர் ஆர் லெஃப்ட் ஆஃப் சென்டர், தே ஷுட் பி நியூட்ரல். அதை விட்டுட்டு இந்துக்கு விரோதியாக முஸ்லிம்களுக்கு சாதகமாக இருந்தால் காங்கிரஸ் அவுட். டிஎம்கே கோர் ஐடியாலஜி ஆன்டி பிராமினிசம், ஆன்டி ஹிந்தி. why they are compromising? எங்க ஒரு 4 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 50 பேர் கருப்பர் கூட்டத்துல கை தட்டுவதற்காக பேசிவிட்டு மாட்டின்ட்டார் பொன்முடியும் நம்ம உதயநிதியும். ஆனா இந்த விஷயத்துல ஒண்ணு சொல்றேன், வடக்கு இந்தியா முழுக்களுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆன்டி சனாதனம், ஆன்டி ஹிந்து என்று பிரபலமாக பண்ணி விட்டாங்க. ஒண்ணும் இல்லாத ஓடி விட்டாங்க. மு.க. ஸ்டாலின் டெல்லி வந்தா எங்க நார்த் இந்தியன் ரிப்போர்ட்டர்ஸையும் கரஸ்பாண்டன்ஸையும் எடிட்டர்ஸையும் பார்க்கறது கிடையாது. இந்த சனாதனத்தை பத்தி கேள்வி கேட்பாருன்னு பயந்து போயிடுறாரு அவர். இவர் பேசுறாரு நரேந்திர மோடியை பத்தி, அவர் நிருபர் கூட்டம் வைப்பதில்லை. ஆக மொத்தம் அமித்ஷா சென்னையில் கூறிய ஆர்டிகுலேட் பண்ண பாயிண்ட்ஸ் இதுதாங்க. பேசிக்கா ட்ரக் அண்ட் மணல்வாரி கொள்ளை, தேர்ட் இஸ் அராக் டாஸ்மாக். இதை 3 வைத்துத்தான் தமிழக அரசியல் இருக்கும் என்று, எது இருப்பினும் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும் என்றால், எடப்பாடி பழனிசாமியுடைய தூதுவர் வாரத்திற்கு 1 முறை 2 முறை அமித்ஷாவிடம் பிரதிதினம் நடக்கக்கூடிய ஒரு சம்மரியை கொடுத்துகிறார். தமிழக அரசியலை பற்றி அமித்ஷாவிற்கு நன்றாக தெரியும், புரியும். டெய்லி ரிப்போர்ட் போயிட்டே இருக்கா சார் அமித்ஷா அவர்களுக்கு? அவரே போன்ல பேசும்போது போகாத இருக்குமா? இப்ப பாருங்க, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் டிஎம்கேங்கிறது அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும். கனிமொழி மூலமா சுப்ரியா சூலேங்கன்னுட்டு சரத்பவார் டாக்டர் இருக்காங்க. நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். அந்த அம்மா கனிமொழியோட நகமும் சதை மாதிரி. இவங்க 2 பேரும் அவ்வளோ டைட்டா ஃப்ரெண்ட்ஷிப். அமித்ஷாக்கு திமுக நடக்குது அனைத்து விஷயங்களும் சுப்ரியா சூலே மூலமாக கனிமொழி சொல்லி அமித்ஷா கிட்ட போயிடுது. ஸோ தேர்ஃபோர் ஹி கெட்ஸ் ஃபைட்ஸ் இன்ஃபர்மேஷன். எப்பவுமே ஒரு தாத்பரியம் ஒன்று இருக்குது, ரூல், கிரவுண்ட் ரூல். மெஜாரிட்டி கவர்மெண்டா இருந்ததுன்னா, அந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு அவசியமே கிடையாது, உளவுத்துறைக்கு. காரணம் என்ன என்று கேட்டால், அவர் நேரம் டைரக்டா பேசிடுறாங்க. அவங்க போன் எடுத்து இன்னொருத்த மூலமா பேசணும்னு அவசியமே கிடையாது. கனிமொழி எவ்வளவு நியூஸ் பாஸ் ஆன் பண்றாங்க பாருங்க டிஎம்கே பத்தி. அதனால தான் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க எல்லாரும். இப்போ போன முறை அமித்ஷா அவர்கள் வந்த பொழுது அதிமுக கூட்டணியை உறுதி செய்து விட்டார். இந்த முறை இன்னொரு கூட்டணி கட்சியும் உறுதி செய்து விடுவார் என்று ஒரு நம்பிக்கை இருந்தது. போன முறை கூட பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் நேரடியாக குருமூர்த்தி அவர்களை அவருடைய இல்லத்துல போய் சந்திச்சாரு. இந்த முறை குருமூர்த்தி அவர்கள் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை அவருடைய வீட்டுல போய் சந்திச்சிருக்காரு. சோ அமித்ஷாவுடைய ஒரு பிரதிநிதியாக குருமூர்த்தி சென்றிருக்காரு என்று புரிந்து கொள்ளலாமா? அப்போ ஆமா, அமித்ஷா அவருடைய பிரதிநிதியாகத்தான் சென்றார். அதில் சில ஏற்றத்தாழங்கள் இருக்கலாம், வெற்றி தோல்வி இருக்கலாம், அது ஒரு நிலைக்கு வராமல் இருக்கலாம். காரணம், 84 வயதில் இத்தனை ஒரு வைராகியமாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாசனுடைய தந்தை செய்வது அரசியல் அல்ல. அவர் வன்னிய சமுதாயத்திற்கு துரோகம் செய்கிறார் என்று தான் பாஜகவினர் நினைக்கின்றார்கள். காரணம், இத்தனை வயசுல என்னங்க ஒரு அறக்கட்டளை வச்சிருக்காங்களாமே, ஒரு 4,000 5,000 crores இருக்காமே, அதுக்குதான் சண்டைன்னு சொல்றாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அது அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார் அமித்ஷா கிட்ட. தே ஆர் இன் டச் வித் ஈச் அதர் த்ரூ வேரியஸ் சோர்சஸ். இருந்தாலும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்று பாஜகவுடன் சேராதிருப்பது கண்டிப்பாக ஒரு ஏமாற்றம் தான் என்று டெல்லியில் பலர் கருதுகிறார்கள்.
இந்த மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க சார். அதாவது அமித்ஷா அவர்கள் வராரு, ஒரு ஜாயிண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எல்லாரும் எல்லாத்துக்கும் இந்த அஜெண்டாவே வெறும் பிஜேபி ஒர்க்கர்ஸ் சொல்லத்தான் வராரு தவிர அவருக்கு மெயினா ஆபரேஷன் சிந்தூர்ல வெற்றி அடைந்ததனால் மதுரை மீனாட்சி அம்மன், காஞ்சி காமாட்சி அம்மன், காசி விசாலாட்சி அம்மன் 3 அம்மன்களையும் சேர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தார். அதை நிறைவேற்றி விட்டார். பாஜக ஊழியர்களிடம் பேசிவிட்டார். எதை சொல்லணுமோ சொல்லிவிட்டார். டெல்லிக்கு வந்த பிறகு மிச்சத்தை பார்த்துப்பார் அவர். He won't leave it like that. பாஜக தொண்டர்களோட உரையாடி இருக்காரு, ஃபங்க்ஷனரிஸோட உரையாடி இருக்காரு. பாஜக தொண்டர்கள் பெரிதளவில் அமித்ஷா அவர்கள்ட்ட ஒரு குறையாக என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, என்ன குறைன்றதா சொல்றாங்களா? அவங்களுக்கு மெயினா இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்த்து செய்யக்கூடிய அளவில் அடிக்கடி திமுகவிற்கு ஆதரவாக, உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவாக, குறிப்பாக M.K. ஸ்டாலின் முதலமைச்சரை பிரதமர் பார்த்திருக்க கூடாது என்று சில பாஜகவினரும் அதிமுகவும் கருதுகின்றனர். எந்த விஷயத்தில் எந்த கோணத்தில் அவர்கள் பார்த்தார்களோ என்று அவர்கள் தான் சொல்ல முடியுமே தவிர திமுகவிற்கும் பாஜகவிற்கும் ஒரு விரோதமான முயற்சி தானே தவிர ஒற்றுமை கிடையவே கிடையாது. அதைத்தான் பல பாஜகவினர் சொல்லுகின்றனர், ஓப்பனாவே சொல்றாங்க. ஏடிஎம்கே ஹேண்ட்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் என்பதுதான் டெல்லி பாஜகவுடைய முழு 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 குறிக்கோள். இப்ப கூட்டணி குறித்து பாஜக தொண்டர்களுடைய ஃபீட்பேக் என்னவாக இருக்கு அமித்ஷா அவர்கள்ட்ட? அதிமுக ஏடிஎம்கேயோட இன்னும் நல்ல நியர்னஸ் போகணும், திமுகவை சல்லடை போட்டு எடுத்து அங்க ஊழலாம் பண்ணணும். நீங்க பாஜக தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் சொல்லி பாஜக தொண்டர்கள் அமித்ஷாவிடம் கூறுவது எல்லா கேஸும் டாப்ல போய் நிற்குது, யாரும் அரெஸ்ட் ஆகல, ஒரு ஏமாற்றம் இருக்கிறது என்றுதான் பாஜகவினர் சொல்லுகின்றனர். குறிப்பாக ஜெகத் ரக்ஷகன், குறிப்பாக தயாநிதி மாறன், குறிப்பாக துரைமுருகன், குறிப்பாக பொன்முடி, குறிப்பாக KN நேரு எல்லாமே ஈடி இருக்குது. ஆனா ஒண்ணுமே நடக்கல. நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் ஓட விட்டார் அமித்ஷா. அரவிந்த் கெஜ்ரிவால் தலப்பா காணும் ஓடினாரு. உத்தவ் தாக்கரே ஓட விட்டாங்க. சிபு சோரன் மகன் ஹேமந்த் சோரன் ஓட விட்டாங்க. மம்தா பானர்ஜி ஓட விட்டாங்க. இவரை விட்டுருக்காங்க திமுகவை. அதுல என்ன இருக்கு? அதுல என்ன ஒரு தத்துவம், என்ன ரகசியம், என்ன? இல்ல ஒண்ணுமே கிடையாது. திமுகவை ஒழிப்பு அடிக்கு எடுப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நான் குறைந்தது 47 ஆண்டுகள் மத்திய பாராளுமன்றத்தை பல பிரதமர்களிடம் டிராவல் செஞ்சிருக்கிறேன், ஜனாதிபதியுடன் டிராவல் செஞ்சிருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு எல்லா பிரைம் மினிஸ்டரோட நல்ல பழக்கம் உண்டு எனக்கு. ஆனா நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் 2 பேரும் பிக்கஸ்ட் டேஞ்சரஸ் பர்சன்ஸ். அவங்களை திமுக ஒண்ணு இல்லாத ஆக்குறது மட்டும் அவங்க விட மாட்டாங்க. பார்த்துட்டு நீங்க என்னதான் காலில் விழுந்தா கூட போலான்வாங்க. எது ஆனானப்பட்ட காங்கிரஸ் எங்க இருக்குன்னு தெரியலையே. இப்ப இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கண்டிப்பாகவே அவருடைய ஒரு எண்ண அலைகள் எல்லாம் எங்கு சென்றது என்று தெரியவில்லையே. ராகுல் காந்தி பேசக்கூடாததெல்லாம் பேசுகிறாரு, தேர்தல் கமிஷன் மீது சொல்றாரு. அது தேஜஸ்வி யாதவ் இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ராகுல் காந்தி நீ மகாராஷ்டிரால ஜெயிச்சுட்டு தோத்து போயிட்டேன் இங்க சொன்னீங்க. இங்கேயும் RLD RJD ராஷ்டிரிய ஜனதா தளுடைய ஒரு ஊழியர்களுக்கு தவறான கருத்துக்களை சொல்லாதீர்கள், எலெக்ஷன் கமிஷன் இஸ் டூயிங் வெரி வெல் தேஜஸ்வி யாதவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. போதாத வரைக்கும் ராகுல் காந்தி மத்திய பிரதேசத்துக்கு போனார் முந்தானேத்தி. திக்விஜய் சிங்குடைய பிரதர் லக்ஷ்மண் சிங் எழுந்து கேட்டாராம், ஃபாரின்ல போய் நீ இந்தியாவை திட்டுற, ஆபரேஷன் சிந்தூர் நன்னா இருக்கு, சசி தரூர், ஆனந்த் சர்மா, சல்மான் குர்ஷித்லாம் போய் பாராட்டியிருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள்லாம் அந்த ஜான்வாசத்துக்கு வர குதிரை மாதிரி தான், ஓட மாட்டாங்க, இந்தி தேசத்தில் இருக்க குதிரை மாதிரி ஓடணும்ல கம்பேரிசன் பண்ணிருக்காரு. அதை பார்த்துட்டு அந்த லக்ஷ்மண் சிங் எழுந்து போயிட்டார். லக்ஷ்மண் சிங் கூடிய விரைவில் ராஜினாமா செய்து விடுவார், திக்விஜய் சிங் ராஜினாமா செய்து விடுவார். காங்கிரஸ் கூடாரம் காலியாகிறது. போதாத குறைக்கு சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் டிக்கெட் கிடைக்கலன்னா அவங்களும் காங்கிரஸ் இருக்க மாட்டாங்க, பாஜக சேர மாட்டாங்க. எங்க போ, அவர் வயசு 84 ஆச்சு, அவர் பாவம் கிருஷ்ணாராமன் சொல்லிட்டு எங்க போக வேண்டியதுதான். ஆக மொத்தம் ராகுல் காந்தி ஓட விட்டது அமித்ஷாவும் நரேந்திர மோடியும். 3 முறை பாராளுமன்றத்தில் சத்தியநாசமாக்கிறாங்க. காங்கிரஸ் முக் பாரத் என்பதை சொல்லிக்காங்க. அதே மாதிரி மதுரையில் இன்று அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சி கோர் கமிட்டி மீட்டிங்கில் பேசியதனுடைய தாற்பயம் திமுகவை ஓட விடுவேன், அதை நிரூபித்து காண்பிப்பார். 2026 2039 குறைந்தது
30 சீட்டுகளை நாடாளுமன்றத்திற்கு அதிமுக பாஜக பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இனி இருப்பினும் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு வட இந்தியாவில் அமித்ஷாவின் கணக்குப்படி பல ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கு நான் ஆலோசகராக இருக்கிறேன். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வைத்து பார்த்தால் ஆபரேஷன் சிந்தூர் வாஸ் a grand success. 400 சீட்டுக்கு குறையாமல் ஜெயிப்பார்கள் என்று எல்லாம் மூடாது நேஷன் அது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்று தேர்தல் வைத்தால் செந்தில் பாலாஜி ராஜினாமா, பொன்முடி ராஜினாமா, உதயநிதி உடல்நிலை குறைவாக இருப்பதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 145 சீட்ல ஏடிஎம்கே பாஜக வெண்மண்ணும் சொல்றாங்க. 145 சீட்ஸ். அதைத்தான் அமித்ஷா மீண்டும் மீண்டும் சொல்ல இருக்கிறார். அவர்கிட்டயும் ஒரு டேப்லெட் பண்ணி கணக்கு வச்சிருக்காரு, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எது இருக்கணும்னு. இன்டெலிஜென்ஸ் பியூரோ கொடுத்ததோட டீட்டெயில்ஸ் அதையும் சொல்வார் என்று சொல்லி நான் அடுத்த வீடியோவில் மீண்டும் பல ரகசியங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னுடைய மரியாதைகளை நாகராஜுக்கும் ஸ்ரீவத்சனுக்கு சொல்லிக்கொண்டு விடைபெற்று அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். கருப்போட அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.